வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். கும்பம் காலபுருஷனுக்கு லாபாதிபதி, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், யோகத்தை கொடுப்பது, பாக்கியத்தை கொடுப்பது, தகப்பனுடைய சொத்துக்களை கொடுப்பது, தங்கு தடையின்றி இருக்கக்கூடிய திருமணத்தை வைபவத்தை கொடுப்பது, 1000 வார்த்தைகளை உதித்தாலும் ஆறுதல் படுத்த முடியாத ராசி கும்பராசி. அவ்வளவு இரத்த கண்ணீர் விட்ட ராசி கும்பராசி. ஒரு நாளும் சிரித்ததாக சரித்திரமே கிடையாது. ஐயா, என் கண்ணெதிரே தாம்பு கருதாய வருது, என் கண்ணெதிரே துர்மரணம் தான் வருது, என் கண்ணெதிரே எல்லாம் நெகட்டிவ் தான் வருதுயா. 1000 வாக்குகளை தொகுத்தாலும் பகுத்தாலும் பட்ட துன்பம் எப்பயா குறையும், எப்ப தீரும், இந்த வாழ்க்கை எப்ப போகும்? கல்யாணமே 40 வயசுல ஆகலைன்னா என்னைக்கு ஆளோட ஆளை சேர்றது? வானம் தொட்டு விடும் தூரம்தான் உள்ளது தங்களது நேரம் நெருங்கிடுச்சு. கவலையே படாதீங்க, கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, பக்கத்துல நெருங்கி வந்துட்டீங்க, கவலையே படாதீங்க. விரையச்சனை முடிஞ்சிருச்சு, விவேகமா வந்துட்டீங்க, குன்றிலிட்ட விளக்கென வந்து விட்டீர்கள், குடத்திலிட்ட விளக்காக வரவில்லை, ஒளி விளக்காக வந்து விட்டீர்கள். காலையில் எழுந்தருளும் உதயமாகும் உதயசூரனாக வந்து உதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. சொல்லனா துயரம் பட்டேன் சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட பாரதியார் பட்ட கஷ்டமா, பாரதிதாசன் பட்ட கஷ்டமா, எப்படி எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டுதான் நமக்கு சுதந்திரம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த நவகிரகங்கிற சுதந்திரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னா அவங்களுடைய பாராயணத்தை, அவங்களுடைய மந்திர சொற்களை திரு ஏற ஏறத்தான் உரு ஏறும், திரு ஏற ஏறத்தான் உரு ஏறும் என்பார்கள் நம் முன்னவர்கள், நம் முனைவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பதக்கத்தை அள்ளி குதித்தவர்கள். பாருங்க, ஒரு நிமிடம் கூட தள்ளி இருக்க மாட்டாங்க. இந்த கும்பராசி பாருங்க, ஆக்டிவிட்டியா இருக்கும். மகரமும் கும்பமும் சனீஸ்வரர் தான், ஆனா கும்பத்துக்கு மட்டும் அந்த ஆக்டிவிட்டி தனியா தெரியும். கோபுர கலசம், பாப விமோசனம், அதனாலதான் தெரியுது, அதனாலதான் தெரியுது. விளையாட்டு, புரோகிதர், சிற்பி, செதுக்காத சிலைகள். அவங்க பாருங்க, கும்பராசிக்காரவங்க ஒரு சிலையை ரிப்பீட்டே பண்ண மாட்டாங்க. நமச்சிவாய மூர்த்தி, ராஜராஜ சோழன் காலத்துல வாழ்ந்த, ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல, ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல நமச்சிவாய மூர்த்தி.
ஒரே மூர்த்தி 5 நடராஜரை செய்யறார். ஒரே மூர்த்தி 5 நடராஜர் செய்யறாரு கும்பராசிக்கார். அப்ப எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? இப்பதான் எனக்கும் தெரியும். முதல் நடராஜர் செப்பறை, அப்புறம்தான் சிதம்பரம், அப்புறம்தான் கட்டேரி மங்கலம், அப்புறம்தான் கரிசூழ்ந்த மங்கலம், அப்புறம்தான் கருவேலு குளம். நம்பர் 1 செப்பறை, நம்பர் 2 சிதம்பரம், நம்பர் 3 கரிசூல் கட்டாரி மங்கலம், நம்பர் 4 கரிசூழ்ந்த மங்கலம், நம்பர் 5 கருவேலு குளம். 5 நிலைகளில் உள்ள நடராஜமூர்த்தி ஒரே கும்பராசி ஸ்தபதி நமச்சிவாய மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்ப அந்த கும்பராசிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வைத்த ராசி தாங்க கும்பராசி. கொடுத்து வைத்த ராசி தான். கொடுத்து வைத்து சிறந்த ராசி, ரசித்த ராசி, வெளிநாட்டுக்குரிய ராசி, விவேகத்துக்குரிய ராசி, ஆடலுக்கு உரியது, கலைக்கு உள்ளது, விளையாட்டுக்கு உரிய உச்சத்தை கொண்டு போய் விட்டுரு. விண்வெளிக்கு உச்சத்துல கொண்டு போடும். விண்வெளிக்கு உச்சத்துல கொண்டு போடும். பங்கு எங்க, பெட்ரோல் எங்கெங்க கிடைக்கும்? பெட்ரோலுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியுமில்ல? பெட்ரோல் கிடைக்கக்கூடிய கண்ட்ரிகளுடைய வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்படிப்பட்ட ராசி கும்பராசி. அந்த கும்பத்திற்கு மரியாதை கொடுப்போம். கும்ப ராசிக்காரங்களுக்கு குதூகலத்தை கொடுப்போம். கண்டிப்பாக பாத சனி பயனுள்ள சனி 138 நாளைக்கு இல்லைங்க, 138 நாளைக்கு கொஞ்சம் பார்த்துங்க. உங்க தசா பத்திய பாருங்க, அந்தரத்தை பாருங்க. கண்டிப்பாக ஷாயா கிரகங்களும் ஒளி கிரகமும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். சாயா கிரகங்களும் ஒளி கிரகங்களும் சம்பந்தம் இல்லாம இருந்தால் நீங்க சக்கரவர்த்தி, இல்ல நீங்க மெழுகுவர்த்தி. அதனால கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தேவிப்பட்டணம், திருச்செங்கோடு, திருப்புவனம், ராமேஸ்வரம், திருவாடனை, பார்த்தீங்களா எப்படிப்பட்ட புனிதத்தலம் திருப்புன்னவார், திருப்பு அந்த அந்த இடுகாடுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல பூரா பூ மலர்ந்திருக்கும். காசிக்கு வீசம் அதிகம். நம் முன்னோர்கள் எல்லாம் ராமேஸ்வரம் எல்லாம், இப்ப ராமேஸ்வரம் ஒரு செகண்ட்ல போயிடும். அப்பெல்லாம் 1 மாசம் ஆனாலும் போக முடியாது. அப்படிப்பட்டவங்களும் திருப்பண வாசல்ல போய் தான் ஈமக்கரியை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட திருப்பண வாசல் திரு ஆடானை, திரு மகாலட்சுமி, பசு, திரு ஆடானை, ஆடு, யானை எல்லாமே முக்தி பெற்ற இடம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல திரு ஆடனை மிகவும் அற்புதமான சிவஸ்தலம். அதற்கு பக்கத்துல பாகம் பிரியால் ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அமாவாசைக்கு கும்பராசிக்காரவங்க பாகம் பிரியால ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி கண்ணாத்தாள், அந்த ஏரியாவில் கண்ணாத்தாள், நாட்டு நகரத்தார்கள் எல்லாம் குலதெய்வமாக விடக்கூடிய கண்ணாத்தாள், அதையும் நல்ல வழிபாடு பண்ணுங்களே. சூப்பரா நல்ல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன எத்தனை கேட்டரிங் போறோம், எல்லா இடத்துலையும் போறோம். கோயம்புத்தூர்ல இருப்போம், செட்டிநாடு போடுவாங்க. காஷ்மீர்ல இருப்போம், செட்டிநாடு போடுவாங்க. துபாயில இருப்போம், செட்டிநாடு போடுவோம். அது என்னங்க செட்டிநாடே போடுறோம்? அது அந்த மண்ணுடைய கருணை, அந்த மண்ணுடைய பெருமை, அந்த மண்ணுடைய சக்தி. அதுதான் கும்பராசிக்கு தைரியம் வந்துருச்சு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 138 நாள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த இயல்புக்கு மாறாக நடக்கிறதுனால கவனமா இருக்கும். அடுத்து உங்களுக்கு மிக சிறப்பான நாட்கள் உண்டு.